வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பல்வேறு வழக்குகளை தொடர்ந்த பன்னீர்செல்வம் அவர்கள் அனைத்து வழக்குகளையும் வாபஸ் செய்ய தயாராக இருப்பதாகவும், ஆனால் அதற்கு முன்பாக தற்பொழுது என்னை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், செங்கோட்டையன் ஓபிஎஸ்ஸிற்கு செய்த துரோகம்தான் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களை தற்பொழுது வரை அதிமுகவில் இணைக்க முடியாத அளவிற்கு செய்துள்ளது. ஏனென்றால் பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்கும் போதே வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் ஓபிஎஸ் அவர்களை தனது பக்கம் வரவழைத்து, எடப்பாடிக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கை தொடருங்கள், உங்களுக்குத்தான் அதிமுகவில் முன்னுரிமை உள்ளது என்று திமுகவிடம் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு ஓபிஎஸ்ஐ அதிமுகவை இரண்டாக உடைப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டனர் வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியனும். தற்பொழுது அறியாமல் அனைத்தையும் இவர்கள் பேச்சை கேட்டு நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளை தொடர்ந்து அதிமுக கடந்த தேர்தல்களில் தோல்வியை தழுவியது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் ஓபிஎஸ் அவர்களது பிரிவும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் நான் அதிமுகவை வெற்றியடைய வைப்பதற்குத்தான் தற்பொழுது முயற்சிகளை மேற்கொள்கிறேன், தேவைப்பட்டால் வழக்குகள் அனைத்தையும் வாபஸ் பெறுகிறேன் என்பதையும் நேரடியாகவே அதிமுகவின் தலைமைக்கு தெரியப்படுத்தியுள்ளார். ஆனால் என்னை அதிமுகவில் இணையுங்கள் என்பதையும் நேரடியாகவும் வெளிப்படையாகவும் பேசிவிட்டார். பாஜக, டிடிவி தினகரன் போன்ற முக்கியமான கட்சியின் நிர்வாகிகளும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் மீண்டும் ஆலோசனையை நடத்தி வருகிறார்கள். இந்த ஆலோசனையை பொறுத்தளவிற்கு நிச்சயம் அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் அவர்களை இணைக்கும் பட்சத்தில் திமுகவை வீழ்த்துவது இன்னமும் சுலபமாக மாறிவிடும் என்பதையும் அவர்கள் கூறியுள்ளனர். ஆனால் ஓபிஎஸ் அவர்களை இணைக்க முடியாது என்று ஒட்டுமொத்த எதிர்ப்புகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்து வருகிறார். ஏனென்றால் இன்றைக்கு அவரை இணைத்துவிட்டால் நாளை வெற்றியடைந்த பிறகு தனது பக்கம் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அவர் பக்கம் வரவழைத்து மீண்டும் ஒரு கிளர்ச்சியை செய்து விடுவாரோ என்ற ஒரு அச்சமும் எடப்பாடிக்கு இருக்கிறது. ஆனால் அப்படி ஓபிஎஸ் செய்ய மாட்டார் என்ற உத்தரவாதத்தை டிடிவி தினகரனும் கொடுத்துள்ளார். ஓபிஎஸ்ஐ மீண்டும் இணைக்கலாமா வேண்டாமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.